ஃபாலசி அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் எரர் தான். ஓகேவா? இதுல வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபார்மல் ஃபாலசி. ஓகேவா? சோ ஃபார்மல் ஃபாலசி இருக்கு, அதுல இருந்து நமக்கு அவ்வளவா கொஸ்டின்ஸ் வர்றது இல்ல, இன்ஃபார்மல் ஃபாலசிஸ்ல இருந்து தான் வருது. சோ இன்ஃபார்மல் ஃபாலசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு இன்வாலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? ஆர்குமெண்ட்ல ஸ்டேட்மெண்ட்ஸ், சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை வேலிடான ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா இன்வாலிட் அப்படின்னு பிரிக்கலாம். சோ நேம்ல இருக்கிற மாதிரியே வேலிட் அப்படின்னா அந்த அந்த சென்டென்ஸ் நம்ம வாசிக்கும் போது அதுல இருந்து நமக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு ஒழுங்கான மீனிங் இருந்ததுன்னா அது வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க வந்து இத கையில ஒரு பென் அண்ட் நோட் வச்சிருந்தீங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேலிட் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லிக்கலாம்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட்னா அந்த இடத்துல வால்யூம் சொல்ல வரல அவங்க, சவுண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிடா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் இஸ் ரெட் இன் கலர். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஆப்பிள் இஸ் ரெட் இன் கலர். இந்த சென்டென்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஃபேக்சுவலா இல்ல கிராமட்டிக்ல ஏதாவது தப்பு இருக்கா அந்த சென்டென்ஸ்ல? நோ மேம். நோ. சோ எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாததுனால இந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வேலிட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நமக்கு ஒரு வேலை கொஸ்டின் கேட்கும் போது நேரடியா வேலிட் அப்படின்னு கேட்காம சவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? சவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா வேலிட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பரான ஃபேக்ட்லயோ இல்ல கிராமர்லயோ எந்த ஒரு தப்புமே இல்லாம இருக்கிறது. ஓகேவா? அதே இன்வேலிட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பொருந்தாம இருக்கு, கிராமட்டிக்கலா தப்பா இருக்குன்னு வைங்களேன், இல்லைன்னா ஃபேக்டே இல்லாம ஒரு மாதிரி தப்பான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்குன்னா அதைதான் நம்ம ஃபாலசின்னு சொல்றோம், இன்ஃபார்மல் ஃபாலசி. அதுல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. சோ அந்த 4 டைப்ஸ்க்கும் கீழே வரக்கூடிய ஒவ்வொரு டைப்புக்குமே ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பின்னாடி கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். சரியா? சோ 4 டைப் கொடுத்துருக்காங்க. ஃபாலசி ஆஃப் ப்ரீசம்ப்ஷன், ஃபாலசி ஆஃப் ரெலவன்ஸ், fallacy of defective induction, fallacy of ambiguity. ஓகேவா? சோ ஒவ்வொரு fallacies கீழே நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் fallacy of presumption. சோ இது என்ன அப்படின்னா அந்த வேர்ட்லயே இருக்கு பாருங்க, அசம்ஷன், presumption. சரியா? அசம்ஷன் அப்படின்னு அர்த்தம் நம்மளாம் என்ன பண்றது, தேவையில்லாத ஒரு கற்பனையா அசியூம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேரு என்னன்னா fallacy of presumption. இது நம்ம கிளியரா படிக்கணும்ன்றதுனால இந்த கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு என்ன அந்த கீழே வருது பாத்தீங்களா, fallacy of begging question, அதுதான் நமக்கு முக்கியம். சரியா? சோ இதுதான். அதுல பாருங்க fallacy of begging the question. இதுல இருந்து நான் ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க, எங்க டவுட் இருந்தாலும் நான் ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேவா? begging the question இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா petitio principii. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இத 2 விதமாவும் கேட்கலாம். petitio principii அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வந்து என்னதான் சேம் begging the question அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ திங்க் therefore I am. இது என்ன இருக்கும் அப்படின்னா கன்க்ளூஷன் என்னவா இருக்காதான், அதாவது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு உண்மையான ஒரு விஷயமாவே இருக்காது. ஓகேவா? சோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெக்கிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஐ திங்க் therefore I am. சரியா? சோ நான் நினைக்கிறேன் அதனால நான் இருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இல்ல. அப்படித்தானே? சோ நம்மளா ஒரு அசியூம் கொடுக்கறது, நம்மளாவே ஒரு இதை வந்து சம்பந்தமே இல்லாம அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம அதை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அப்படின்னா பெக்கிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு நல்லா புரியும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்க்ளூஷன். சோ கன்க்ளூஷனுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கு. சரியா? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கன்க்ளூஷன் தான். ஐ திங்க் therefore I am. இந்த மாதிரி உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். சோ நீங்க என்ன பண்ணணும், கன்க்ளூஷன் நமக்கு சம்பந்தம் இல்லாம வருது அப்படின்னா நமக்கு என்னது begging the question. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா fallacy of accident. சோ fallacy of accident என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வேணா எழுதிக்கோங்க, இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரலைசேஷன் இருக்கு, சில விஷயங்களை வந்து ஜென்ரலா ஒரு விஷயம் பொருந்தது அப்படின்னா அது எல்லா விஷயத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்னது, அதுதான் fallacy of accident. சோ நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, சொல்லுவோம் இல்லையா, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். சரியா? சும்மா முன்னாடி காலத்தை சொல்லி வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா அது உண்மையா? இல்ல. அப்படித்தானே? அந்த ஒரு நார்மலா அவங்க சொல்லி வச்சிருக்க ஒரு அசம்ஷன் வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகாது. ஓகேவா? எல்லா இடத்துலயும் இன்அப்ராப்ரியேட்டா, எல்லா இடத்துலயும் அப்ராப்ரியேட்டா இருக்காது.
சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், அப்படிப்பட்ட ஒரு fallacy தான் நம்ம என்ன சொல்றோம், fallacy of accident. சோ எங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி டிரைவ் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். ஓகேவா? சோ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் எப்பயுமே வந்து நிதானமா ஓட்டினாதான் நம்ம பத்திரமா சேஃபா இருக்க முடியும். சோ என்ன பண்ணணும், ஒரு ஒரு ஹார்ட் பேஷண்ட வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட்டு போயிட்டு இருக்காருன்னா அப்பயும் ஸ்லோவா போகணும் அப்படின்றாங்க. இதுல ஏதாவது ரெலவன்சி இருக்கா? இல்ல, அப்படிதானே? சோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ஒரு அசம்ஷன், ஒரு ஃபேக்ட். ஆனா அது எல்லா இடத்துலயும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா பொருந்தாது. சோ அந்த மாதிரி தப்பான இடத்துல பொருந்த வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா fallacy of accident. கிளியரா இது வரைக்கும் எல்லாருக்கும்? கிளியர். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, fallacy of converse accident. சரியா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நேர் எக்ஸாக்ட் ஆப்போசிட். கான்வர்ஸ்னால என்னது, எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்றோம். சரியா? நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கிறது ஒண்ணா இருக்கும், பட் நடக்கக்கூடியது வேற ஒரு விஷயமா இருக்கும். சரியா? சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, fallacy of converse accident. சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, சோ ஒருத்தவங்க ஆஸ்துமால இருந்து அவங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்றாங்க, take doctor's brandy to get rid of asthma, therefore brandy is good for cold. ஓகேவா? சோ ஒருத்தர் வந்து ஆஸ்துமால இருந்து ரிலீவ் ஆகணுங்கிறதுக்காக பிராண்டி குடிக்க சொன்னாங்க. சோ அதனால என்னது, கோல்டுனாலே பிராண்டி வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எவ்வளவு இடியாட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. சோ என்ன அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு அசம்ஷனே தப்பா இருக்கும், நேர் ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? சோ அதான் நம்ம சொல்றோம் கான்வர்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா fallacy of complex question. இதுல இந்த 4 இதுல எது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம். fallacy of begging the question ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்சிடென்ட் ரொம்ப முக்கியம், அண்ட் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஓகே. சோ இது என்ன அப்படின்னா கொஸ்டின் பண்றாங்க, யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நேம்லயே பாருங்க காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு இருக்கு. கொஸ்டின் கேட்பாங்க, ஆனா அது எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி இருக்கும். அதாவது நேரடியா டைரக்டா ஒரு கேள்வியை கேட்காம என்ன சொல்றது, நேரடியா வந்து மூக்கு தொடாம காலை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, fallacy of complex question. சோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா have you stopped beating your wife. நீங்க வந்து ஒய்ஃபை அடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். So, ஓகேவா? A simple yes or no answer will trap you admitting more than one fact. So இந்த எக்ஸாம்பிள் நல்லா பாத்துக்கோங்க. இப்போ அந்த கேள்விக்கு எஸ் சொன்னாலும் அந்த ஆளுக்கு பிரச்சனை தான், நோ சொன்னாலும் அந்த ஆளுக்கு பிரச்சனை தான். எஸ் சொன்னா என்ன பிரச்சனை, வெரி குட். எஸ் சொன்னா இவ்வளவு நாள் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். நோன்னு சொன்னா நான் இன்னும் அடிக்கிறத குட், அந்த மாதிரி ஒரு மீனிங் ஆகுது. சோ இந்த மாதிரி எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு ஆன்சர்க்குள்ள அடக்க முடியாம ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுதான் என்னது, fallacy of complex question. சோ இது வரைக்கும் இது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சோ நான் கொஞ்சம் क्वेश्चंस கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. petitio principii அப்படிங்கிறது என்ன fallacy-யோட அதர் நேம்? Begging the question. Good, very good. Fallacy of begging the question. Okay. Okay. Brandy is a good medicine for cold. இது வந்து என்ன fallacy example? Converse accident. Converse accident. Good. Fallacy of converse accident. Okay. Slow and steady drive is always advisable. So ambulance drivers should drive their vehicles slow. Fallacy of accident. Accident fallacy. Okay, good. Fallacy of accident. Have you stopped beating your wife? Fallacy of complex question. Complex questioning. Complex question. Good. நமக்கு வந்து நமக்கு இதே எக்ஸாக்ட் சேம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு இதே மாதிரி ஒரு क्वेश्चन நமக்கு அங்க வந்து நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, fallacy of relevance. சொல்லுங்க. நம்ம fallacy அப்படினாவே தப்பான மீன் ராங்லி திங்ஸா தான் இருக்குமோ? ஆக்சுவலி fallacyனா என்ன? fallacy அப்படிங்கிறது ஒரு எரர், ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எரர்.
அதான் இந்த டைப்ஸ்ல நம்ம அதை கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குங்க. ஆமா. சோ fallacy-வே வந்து ஃபார்மல் fallacy, இன்ஃபார்மல் fallacy நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம். அதுல நம்ம இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இன்ஃபார்மல் fallacy. ஓகேவா? ஓகே மேம். நமக்கு அந்த fallacy பத்தி இன்டெப்தா நமக்கு क्वेश्चन இருக்காது. டைப்ஸ் ஆஃப் fallacies-ல இருந்தா क्वेश्चन. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க fallacy of relevance. சோ இந்த மாதிரி எல்லா fallacy-ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா premises. சோ ஃபர்ஸ்ட் premises என்னன்னு தெரியுமா? நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல premises அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். premisesனா வேற ஒண்ணும் பெருசா இல்ல, ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, சாதாரண சென்டென்ஸ், அதான் premise 1 premise 2. சோ நெக்ஸ்ட் நீங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல மூட்னா என்ன ஃபிகர்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ அப்போ வந்து கண்டிப்பா அதை நமக்கு டீல் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் நான் சிம்பிளா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஓகே, premise 1 அப்படின்னா ஓகே ஆல் ரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ். சரியா? ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், அந்த சென்டென்ஸ்க்கு நம்பர் 1 premise நம்பர் 1 அப்படின்னு பேர் வைப்பேன். premisனா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி premise 2 ஆல் ரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து என்னது? ஆல் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றேன். இது வந்து premise 2. சும்மா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு மூணாவது ஒரு கன்க்ளூஷன், அதுல இருந்து ஒரு முடிவு எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இததான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா premises அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை பத்தி இன்னும் இன்டெப்தா அடுத்த கிளாஸ் சொல்லுவாங்க. நம்ம இப்ப எதுக்கு premisesனா என்னன்னு பாக்குறோம்னா அதுல இருக்கக்கூடிய fallacies என்ன அப்படிங்கறத பாக்குறோம். சரியா? சோ என்ன சொல்றோம்? premisesல வந்து கன்க்ளூஷன் சொன்னோம் இல்லையா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ஓகேவா? அதை சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா fallacy of relevance. சோ ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் குள்ள போறோம். fallacy of appeal to emotion. இந்த appeal to emotion அப்படின்னு வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ad populum. ஓகேவா? லாஸ்ட் பாத்தீங்கன்னா ad populum அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ என்ன செய்வாங்க அப்படின்னா அது எமோஷன்ஸை வச்சு நம்ம என்ன செய்யறது, ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பீல் டு எமோஷன். இந்த பேர்ல இருக்கு பாத்தீங்களா? சோ இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ஆனா அட் பாப்புலர் அப்படின்னு கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா? சோ எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட், தப்பான ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அட் பாப்புலர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, the vast majority believes that capital punishment has a deterrent effect, therefore their view is absolutely right. சோ இந்த எக்ஸாம்பிளோட நம்ம இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே, நிறைய பேர் வந்து நிறைய ஜட்ஜஸ் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்றாங்க. அப்படின்னா என்னது? தூக்கு தண்டனை கொடுக்காதது ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்ல வரது புரியுதா? நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நிறைய பேரோட எமோஷன்ஸ் அதுல கலந்துருக்கு அப்படின்னா அந்த விஷயம் உண்மை அப்படின்னு நம்ம நம்புறது. ஓகேவா? சோ இன்னும் நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓகே, இப்போ நிறைய பேர் வந்துட்டு நீங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் எக்ஸாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து எமோஷனலா நீட் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீட் எக்ஸாம் வைக்கிறதே தப்பு. ஓகேவா? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா அது பேர் என்னது? அப்பீல் டு எமோஷன். அது சரியா தப்பாங்கிறது நமக்கு ரெண்டாவது கொஸ்டின் தான். ஆனா நிறைய பேரோட எமோஷன்ஸை வச்சு நம்ம ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம்னா அது பேர் என்னது? fallacy of appeal to emotion. அப்படி இல்லைன்னா என்னதுன்னா ஆர்குமெண்ட் ad populum. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிட்டத்தட்ட ஒரு எல்லா பேட்ச்லயுமே நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கக்கூடிய ஒரு fallacy கவனிச்சுக்கோங்க, ரெட் ஹெரிங். ஓகேவா? fallacy of red herring. சோ வந்து என்னன்னா நம்மள வந்து டைவர்ட் பண்ணி விடுறது. ஓகேவா? நம்ம முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது நம்ம இது நிறைய தடவை வந்து என்ன பண்ணிருப்போம், ஃபீல் பண்ணிருப்போம். நம்ம யார்கிட்டயாவது ஒருத்தவங்கள ரொம்ப கோவமா சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க அந்த கோவத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு டைவர்ட் பண்ணி நம்மள வந்து மாத்தி விடுவாங்க. சோ அதுதான் ரெட் ஹெரிங், வேற ஒண்ணும் இல்ல. சோ ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம திடீர்னு இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, இப்ப நான் வந்து திடீர்னு இப்போ fallacy சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும் இப்படி நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு வைங்களேன், அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? irrelevant-ஆ இருக்கும். நான் வந்து கிளாஸ் நடத்துறத டைவர்ட் பண்ணிட்டு ஏதோ நான் irrelevant-ஆ பேசுறேன்னு தோணுமா? அந்த மாதிரி லிசனர்ஸையும் ரீடர்ஸையும் நான் டைவர்ட் பண்ண ட்ரை பண்றதானது fallacy of red herring. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? முக்கியமான fallacy. ஓகே, சோ பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ideal world where every individual is honest and truthful, such fallacy never exists because such fallacy occurs when intentionally one tries to divert one's attention from the focal point. ஓகே, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா?
இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் நல்லா சொல்லலாம் அப்படின்னா, ஓகே, ஒரு சீரியஸான இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது the building is on fire. ஓகேவா, ஒரு பில்டிங் வந்து ரொம்ப ஃபயர்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, அந்த ட்ரெஸ் கடையில வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் ஹேரிங் வந்து ஒரே ஸ்டேட்மெண்டோட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 லைன் வந்தாலும் நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணலாம் அது ரெட் ஹேரிங்கா தான் இருக்கும். ஓகேவா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் கிளியர் தானே? ஓகே ஃபைன். சோ எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்னன்னா, இதுவும் அடுத்து வரக்கூடியது ரொம்ப முக்கியமானது, ஸ்ட்ராமேன் ஃபாலசி. சரியா, சோ இது வந்து ரெட் ஹேரிங்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்சஸ் மட்டும் தான் இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆப்போனண்ட்டை வந்து அவங்க இது வந்து ஈஸியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராமேன்னாலே வந்து பொலிட்டீஷியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா பக்கத்துல நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராமேன்னாலே பொலிட்டீஷியன்ஸ். ஓகேவா, நம்ம ஒரு விஷயத்த வந்து திசை திருப்புறதுக்காக மத்த ஆப்போசிட்ல இருக்கவங்களோட தப்ப சொல்லி காட்டுறது என்னது? ஸ்ட்ராமேன் ஃபாலசி. இதுவும் கிட்டத்தட்ட ரெட் ஹேரிங் மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு எக்ஸ்ஆர்ஒய் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் நீங்க சொன்ன கோரிக்கை நிறைவேற்றினீங்களா, நம்ம கேட்கிறோம், போய் கேட்கிறோம் அப்படின்னா அவங்க நிறைவேற்றிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்லாம நம்மள டைவர்ட் பண்றதா என்ன செய்வாங்க, ஆப்போசிட் பார்ட்டி வந்து இதெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு அவங்களோட தப்ப சொல்லி காட்டுவாங்க. சோ ஒரு ஆர்கியூமெண்ட்டை டைவர்ட் பண்றதுக்காக ஆப்போனண்டோட தப்ப நமக்கு சொல்லி காட்டுறது என்னது அப்படின்னா fallacy ஆஃப் ஸ்ட்ராமன். ஓகேவா, ஸ்ட்ராமன் fallacy பக்கத்துல வந்து பொலிட்டிஷியன் எழுதி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா fallacy ஆஃப் அப்பீல் டு ஃபோர்ஸ். சோ அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஆர்குமெண்டம் அட் பேக்குலம். ஓகேவா, சோ என்ன அப்படின்னா ஒரு த்ரெட் கொடுக்கறது. அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்னது, இர்ரெலவெண்டா தான் இருக்கும். சரியா, தப்பான ஒரு விஷயமா, லாஜிக்கலா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். பட் அது இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி அது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறது என்னது அப்படின்னா அதுதான் அந்த அப்பீல் டு ஃபோர்ஸ். ஓகேவா, இன் கேஸ் மை ப்ரப்போசல் இஸ் ரிஜெக்டட் தென் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி கான்சிக்வென்ஸ். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஓகே, இன் கேஸ் யூ did never buy my book you will face the consequences. ஓகேவா, என்னோட புக்கை நீ பை பண்ணலன்னா நீ வந்து பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகளை நீ தான் சந்திக்கணும். இந்த மாதிரி irrelevant-ஆ என்ன பண்றது, அவங்களோட ஆர்குமெண்ட்டை வந்து உண்மைதான் ஒத்துக்க வைக்கிறதுக்கு நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லையா, த்ரெட்டன் பண்றாங்கல்ல, அதை வந்து fallacy of appeal to force அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த நாலு fallacies கிளியரா இருக்கீங்களா? ஓகேவா, எதுவும் ரிப்பீட் பண்ணணுமா? No, ma'am, it's clear. Okay. லைட்டா சொல்லிருங்களா, லாஸ்ட் 2-1. லாஸ்ட் 2 ஸ்ட்ராமேனும் அப்பீல் ஃபோர்ஸுமா? ஓகே, சோ fallacy of strawman அப்படின்றது கிட்டத்தட்ட ரெட் ஹேரிங் மாதிரியே தான். ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம திசை திருப்புறதுக்காக, மிஸ்லீட் பண்ணி மிஸ்ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஆப்போனண்ட்டை வந்து தப்பு சொல்றது, ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணி பேசுறது தான் என்னது பாத்தீங்கன்னா fallacy of strawman. ஓகேவா, fallacy of appeal to force அப்படின்றது நம்மளுடைய ஆர்குமெண்ட் வந்து irrelevant-ஆ இருக்கு, நம்மளுடைய premises வந்து தப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மள த்ரெட்டன் பண்றது, ஃபோர்ஸ் பண்ணி அது உண்மைதான் அப்படின்னு அவங்களை ஒத்துக்க வைக்க ட்ரை பண்றது, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பீல் டு ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே ஓகே, சோ கொஞ்சம் क्वेश्चंस பார்க்கலாம். Argumentum ad baculum is the another name for the fallacy of appeal to force. Applied to force. Appeal to force. Okay, good. Yeah. Argumentum ad populum is another name for the fallacy of Appeal to emotion. Relevance. Okay, fallacy of appeal to emotion. Okay, begging the question ki no name another Petitio principi. good, petitio principi. Okay, so next move பண்ணலாம். fallacy of missing the point, ignoratio elenchi. இதுல வந்து அந்த another name கொடுத்திருக்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு காமன் நேம் கேட்கறது ரொம்ப ரேர், இந்த அதர் நேம் கொடுத்து தான் கேட்பாங்க. ஓகேவா,
சோ மிஸ்ஸிங் த பாயிண்ட். ஓகேவா? இக்னோரேஷியோ எலன்சியேட்டிவ்ஸ் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, premises and conclusionல கிளாரிட்டி இருக்கா? ஒண்ணும் இல்ல. premises and conclusionன்றது என்னன்னா சாதாரண 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிக்கிறோம். அந்த 2 ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறோம். லாஸ்ட் ஒரு கன்க்ளூஷன். இது ரெண்டுக்கும் சேர்த்து நமக்கு என்ன ஒரு முடிவு வரும் நம்மளா பிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதான். சோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரிஞ்சும். ஓகே. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்கனெக்ஷன், அதாவது என்னது, சம்பந்தமே இல்லாம, அதாவது மேல பார்த்தது என்னது, ரெலவன்சி இருக்காது. ஓகேவா? தப்பா இருந்தாலும் அதை வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து என்னது, அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஃபேலசியும் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடா தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்து முடிச்சோடனே லாஸ்ட் ப்ரீவியஸ் 5 இயர்ல ஃபேலசில என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு போய் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் fallacy of argument against the person. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்குமெண்டல் அண்ட் ஹோமினன். இதுவும் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? ஓகே, அப்படி எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியா புரியுது. ஓகேவா? பாருங்களேன். You claim that an atheist can be moral, but you claim to be an atheist yet indulge in unfair and dishonest practices. ஓகேவா? அதாவது என்ன பண்றது, நம்ம வந்து ஒருத்தவங்களை எதிர்த்து என்ன பண்றது, ஆர்குமெண்ட் பண்றது. என்னது, நம்ம நீ சொல்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவெல்லாம் ரொம்ப மாரலான பர்சன்ஸ் சொல்றீங்க, ஆனா நீங்க தப்பான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபடுறீங்களே. ஓகேவா? அப்ப இது என்ன அர்த்தம், ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. சோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எந்த கேட்டகரி கீழே கொண்டு வரோம், எந்த ஃபேலசி கீழே கொண்டு வரோம்னு பாத்தீங்கன்னா ஃபேலசி ஆஃப் ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் த பர்சன். ஓகேவா? சோ கிட்டத்தட்ட இதுவும் என்னது, இதுவும் நம்மளுடைய ஸ்ட்ராங் மேனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இது வந்து நேரடியா ஒரு பர்சனை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காகவே என்ன பண்றது, ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மேல உள்ள ஸ்ட்ராங் மேன் ஃபேலசி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் மேல தப்பு இருக்கும், அதை டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாள் அட்டாக் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்னா பொலிட்டீஷியன் எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அந்த சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே பாருங்க. யூ அட்வைஸ் மீ தட் ஐ ஷுட் நாட் ஸ்மோக் பட் யூ ஆர் அ செயின் ஸ்மோக்கர். ஓகேவா? நீ என்ன வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற, ஆனா நீ ஏன் செயின் ஸ்மோக்கரா இருக்க. ஓகேவா? சோ இதெல்லாம் எனக்கு அந்த பர்சனை நேரடியா அட்டாக் பண்ணி பேசுறது. ஓகேவா? இதுல வந்து அவங்கள வந்து திசை திருப்பி விடுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ அதனால எது கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் த பர்சன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா fallacy of defective induction. ஓகேவா? சோ இதேதான் அந்த premisesக்கும் கன்க்ளூஷனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பார்த்துட்டே இருக்கும். இப்ப அந்த டைப்புக்கு கீழே வந்ததுன்னா ஆர்குமெண்ட் ஃப்ரம் இக்னோரன்ஸ். ஓகேவா? அதுக்கு இன்னொரு நேமும் என்னதான் வருது, இக்னோரன்ஷியம் அப்படின்னு வருது. சோ எக்ஸாம்பிள் பாருங்க. No one has proven that ghost does not exist, so ghost exists. ஒருத பொய்ன்னு நம்ம நிரூபிக்கலன்னா அது என்னதுதான், உண்மைதான். ஓகேவா? சோ என்ன சொல்றோம், கோஸ்ட்ங்கிறது வந்து யாரும் இல்லைன்னு யாராவது ப்ரூவ் பண்ணிருக்காங்களா, இல்ல. அப்போ கண்டிப்பா கோஸ்ட்ங்கிறது இருக்கு. இது எதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட். இப்ப காட் பத்தி இப்ப இதே எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்படி மாத்தி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். No one has proven that God exists. Sorry, God do not exist. So God do exist. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது நம்ம என்ன போடணும், ஆர்குமெண்ட் ஃப்ரம் இக்னோரன்ஸ். சோ அப்படின்னு அர்த்தம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொய்ன்னு யாரும் நிரூபிக்கல, பொய்ன்னு சொல்லாத வரைக்கும் அது என்னதுதான், உண்மைதான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதுதான் என்னது, இக்னோரன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அப்பீல் டு இன்அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி. சோ வந்து வெரகண்டியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதுக்கு இன்னொரு நேம். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே சோ ஒரு சில நேரத்துக்கு நம்ம நம்ம பேசுற விஷயத்த வந்து உண்மைன்னு எல்லாரும் நம்ப வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு பெரிய பெரிய ஆளோடைய பர்சன்ஸோட இதெல்லாம் நம்ம என்ன பண்றது, நம்ம சொல்றது. ஓகேவா? அந்த மாதிரி இதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி. எக்ஸாம்பிள் பாத்திரலாம். If one argues to support God's existence on the ground that Isaac Newton was a genius and he believed the existence of God. ஓகேவா? நான் ஒன்னு சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், ஓகே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இப்ப நான் வந்து ஏதோ ஒரு படத்துல இருக்கக்கூடிய காமெடியனோட டைலாக் எடுத்து அவர்லாம் அப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அப்ப நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். அப்ப அது எப்படி இருக்கும், நான் பேசுறது சரி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு யாரோ ஒரு பர்சன் எடுத்து கோட் பண்றேன், ஒரு பெரிய ஃபேமஸான பர்சன் எடுத்து கோட் பண்றேன். ஆனா அங்க அவ சொல்றா என்னது, அது எடுக்கூடாது, அது தப்பா தான் இருக்கும்.
ஐசக் நியூட்டன், அதாவது சயின்டிஸ்ட்ல ஐசக் நியூட்டன் சொல்றோம். சோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் சயின்ஸ பத்தி சொல்லியிருக்காரு, கிராவிட்டி பத்தி சொல்லியிருக்காரு, அவர் கடவுளை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ கடவுளை பத்தி பேசும்போது ஐசக் நியூட்டன் பத்தி சொல்றதுங்கிறது முட்டாள்தனமானது. சோ அதுதான் என்னது, நம்மளுக்கு அப்பீல் டு இன்அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. இப்ப நான் வந்து சயின்ஸ பத்தி பேசிட்டு இருக்கேன், எர்த் இஸ் ரவுண்ட், உலகம் உருண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஷேக்ஸ்பியரும் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இல்ல. ஓகே, சோ அதுதான் என்னது, அப்பீல் டு இன்அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நம்ம சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹாஸ்கி ஜெனரலைசேஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபாலசி. ஓகேவா? இப்ப நம்ம இப்ப லிஸ்ட்ல பாத்துட்டு இருக்க ஃபாலசில இருந்து 1 or 2 கொஸ்டின் உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும். சோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஓகேவா இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுது தானே? ஸ்லோ பண்ணணுமா? கிளியர் தானே எல்லாருக்கும்? Clear. ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்கி ஜெனரலைசேஷன். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is committed when what holds true of a few members of a class is taken to hold true for all members of the class. அதேதான் கிட்டத்தட்ட மேல பார்த்தோம் இல்லையா, ஒரு ஜெனரலைசேஷன் ஒன்று பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஒருத்தருக்கு வந்து அப்ளை ஆச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. ஓகேவா? சோ அதே மாதிரிதான், ஆனா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்தோம். fallacy of accident பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஜெனரலா ஒத்து போகுது அப்படின்னா எல்லா இடத்துலயும் அது ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லை. அது என்னது, fallacy of accidents. அதே மாதிரி கிட்டத்தட்ட ரிலேட்டட் ஆனதான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்கி ஜெனரலைசேஷன். சரியா? ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா எல்லா ஒரு ஆளுக்கும் அது பொருந்தியே தீரணும்ன்றது என்னது அவசியமே கிடையாது. சரியா? சோ ஹாஸ்கினால அவசரமான அர்த்தம். சரியா? ஏதோ ஒரு இதுக்கு மட்டும் அது பொருந்ததுங்கிறத வச்சுட்டு அவசரமா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் இதான் உண்மை, இதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதானது ஹாஸ்கி ஜெனரலைசேஷன் சொல்றோம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 2 மணி நேரத்துல ஒரு லெசனை முடிக்கிறாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்றது, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம்ப்ளீட் திஸ் லெசன் வித்தின் 2 hours. ஒரு ஆள் முடிக்கிறத வச்சுட்டு ஊர்ல உள்ள எல்லாருமே 2 மணி நேரத்துல அந்த லெசன் படிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. சரியா? சோ அதான் நம்ம சொல்றோம் ஹாஸ்கி ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தா 3 is a prime number, 5 is a prime number. அப்ப எல்லா ஆட் நம்பரும் பிரைம் நம்பர்ஸா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இருக்காது. சோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அதான். சோ ஒரு பர்சனை மட்டும் எடுத்துட்டு அவசரப்பட்டு என்ன பண்றது, ஒரு கன்க்ளூஷன், மொத்தமா உலகமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்றது பேர் என்னன்னா ஹாஸ்கி ஜெனரலைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் பாஸ். சரியா? இதுக்கு வந்து இன்னொரு நேம்ல கொடுத்துருக்காங்கன்னா நான் பாஸா ப்ரோ பாஸா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது என்ன அப்படின்னா ஃபால்ஸ்னாலே பொய். ஓகேவா? உண்மையா ஒண்ணு இருக்காத, நடக்க முடியாத, இல்ல கற்பனை இருக்கக்கூடிய விஷயத்த வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வரோம் அப்படின்னா அது என்ன பாத்தீங்கன்னா false cause. பாருங்க, a black cat crossed my path and later I met with an accident. ஓகேவா? இது என்னது, யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன் பூனை வந்து குறுக்கால போச்சுன்னா கெட்ட சகுனம். ஓகேவா? இது வந்து என்னது, அவங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்ததுக்கு வேற காரணம் இருந்திருக்கலாம். அவர் ஒழுங்கா கார் ஓட்டிட்டு போகாதனால அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, பூனை குறுக்கால வந்துச்சு. ஓகேவா? சோ அவங்களுடைய இதை வந்து என்ன பண்றது, நிலைநிறுத்துறதுக்கு, அதாவது சபானா இண்டிகேட் பண்றதுக்காக அவங்க ஃபால்ஸா ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டு வர்றது. ஃபால்ஸ் காஸ்கிட்ட நீங்க இப்படி நோட் பண்ணிக்கோங்க. கற்பனையா நம்ம மூட நம்பிக்கை இருக்கும்ல, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபால்ஸ் காஸ் தான். ஓகேவா? So I'm getting hiccups now அப்படின்னா somebody is thinking of me. எனக்கு விக்கல் வருதுன்னா யாரும் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? விக்கல் ஏன் வருது, பாடியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிஃபெக்ட். ஓகேவா? ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்குன்னு, ஆனா என்னது என்ன யாரும் நினைக்கிறாங்க, இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா fallacy of false cause. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா fallacy of ambiguity. சரியா? சோ என்ன ஆம்பிகுவிட்டினாலே ஒரு தெளிவில்லாததுன்னு அர்த்தம், ஒரு மாதிரி குழப்பமா. ஓகேவா? ப்ராப்பரா இதுதான் அப்படின்னு கிளியர் கட்டா இல்லாம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்குது. லாங்குவேஜ், நம்ம வார்த்தையில விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிலவங்க நேரடியா சொல்லாம என்ன சொல்லுவாங்க, நேரடியா ஊசி குத்தாம என்ன பண்ணுவாங்க, ஒரு சாஃப்டா ஒரு மாதிரி வந்து பிஞ்ச் பண்ற மாதிரி சொல்றது. அதுதான் இது fallacy of ambiguity. இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ கவனிச்சுப்போம். fallacy of equivocation. ஓகேவா? சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலர் வேர்ட் அப்படின்னா ஃப்ரேஸ் இருக்கலாம். சரியா? அந்த வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. சரியா? அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட்டை உடைக்கிறது.
Since a criminal is a lawbreaker, a criminal lawyer too is a lawbreaker. ஒரே ஒரு வார்த்தை வச்சு என்ன சொல்றது, அவங்களும் அப்படிதானே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ எப்படி சொல்லலாம்? ஓகே, ஓல்ட் இஸ் கோல்டு. சரியா? இந்த வார்த்தை இருக்கு, ஓல்ட் இஸ் கோல்ட். சோ வாட் எவர் திங்ஸ் பெர்சிஸ்ட் இன் ஓல்ட் இஸ் கோல்ட். பழங்காலத்துல பழசுனாலே ரொம்ப தங்கமானது. அப்ப பழைய காலத்துல என்ன நடந்தாலும் எனக்குதான் அது வந்து ரொம்ப தங்கமானது. அப்ப அந்த ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற அந்த ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது, அதை வச்சு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஏன்னா சதி பிராக்டிஸ் இருக்கு முந்தின காலத்துல. ஓகேவா? நமக்கு நிறைய பிரச்சனை வந்து பழைய காலத்துல இருந்திருக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கல. ஒரு விஷயத்த வச்சு என்ன செய்வோம் பண்றதுதான் என்னது, நம்ம fallacy of equivocation. வேர்ட்ஸ்லயே பிளே பண்ணிருப்பாங்க, வார்த்தைகள்ல விளையாண்டுருப்பாங்க. சரியா? நம்ம கூட சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க அப்படித்தானே. நமக்கு வந்து பேரண்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இது வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை ஒண்ணு மட்டும் வச்சுட்டு கிளாஸ் டெஸ்ட்ல மார்க் வாங்கினதுலாம் நம்ம சாக்லேட் கேட்டுட்டு இருப்போம். ஓகேவா? சோ அப்போ ஒரு கன்க்ளூஷனை வச்சுட்டு நம்ம எல்லா இதுக்குமே அதை அப்ளை பண்ண ட்ரை பண்றது fallacy of equivocation. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா fallacy of amphiboly. சரியா? சோ amphiboly அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, சில இடத்துக்கு சென்டென்ஸ் வந்து ஒழுங்கா இருக்காது. நமக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு பங்க்சுவேஷன் மார்க் கூட நம்மளுடைய சென்டென்ஸோட அர்த்தத்தையே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாத்தும். ஓகேவா? அது நமக்கு நல்லாவே தெரியும். சோ amphiboly அப்படின்றது சென்டென்ஸோட அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா இல்லாததால எப்படின்னா நமக்கு வந்து ஒரு fallacy வந்து இருக்கு, நம்ம மிஸ்இன்டர்பிரட் ஆகிறோம்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன், having finished his project work for the boss, Mr. X went with his family to an art gallery. His family, if analyzed, contains more than one interpretation. ஓகேவா? ஓகே, சோ இந்த இடத்துல வந்து his family அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய விதமா இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? சோ இத வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் கூட எடுக்காம நம்ம வேற எக்ஸாம்பிள் கூட எடுக்கலாம். சோ ஒரு வேர்ட் அந்த இடத்துல இருக்குன்னா ஒரு கமா, சோ இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா யாராவது? சின்ன கமாவை வேற ஒரு இடத்துல மாத்தி போட்டா அந்த அர்த்தமே வேற மாறிடும் அந்த சென்டென்ஸ்க்கு. எனி எக்ஸாம்பிள்ஸ்? Ma'am, சொல்லுங்க. hang him, not leave him. சாரி, Hang him, not HANG. Hang him, not leave him. ஓகே. இந்த hang him பக்கத்துல கமா போட்டா he should be punished. ஓகே. அந்த not பக்கத்துல போட்டா hang him, not leave him. ஓகே, குட் எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ அவங்க சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். தேங்க் யூ. சோ ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படிங்கிறது, அந்த ஹேங் ஹிம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு அப்புறமா நம்ம கமா போட்டோம்னா அவனை தூக்கில போட்டுருங்க, ஓகேவா அப்படின்னு அர்த்தம். ஹேங் ஹிம் நாட்டுக்கு அப்புறம் கமா போட்டான்னு அர்த்தம். ஓகேவா? அவங்களுக்கு வேண்டாம், தூக்கில போட வேணாம்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதுதான் இந்த இடத்துல. ஓகேவா? பங்க்சுவேஷன் மார்க்கா இருக்கலாம், இல்லைன்னா அந்த சென்டென்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், மீனிங்க வேற மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா fallacy of amphiboly. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fallacy of accent. சோ இது என்ன அப்படின்னா, இப்ப டீச்சர் ரிமார்க்ஸ் ரிதேஷ் has completed his homework today. அதாவது நம்ம சொல்ற விதம் இருக்குல்ல, with undue emphasis on today சொல்லுவாங்கல்ல, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க ரொம்பவே புத்திசாலியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம். நம்ம சொல்லக்கூடிய டோன் இருக்கு இல்லையா, ஆக்சென்ட், நம்ம எப்படி அழுத்தி சொல்றோமா அப்படிங்கிறது. ஓகேவா? நீ பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி சட்டாயிரிக்கலா சொல்ற மாதிரி இருக்கும். சரி, அதுதான் அது ஆக்சென்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? என்னது நல்ல குடும்பம் அப்படிமா? ஓகே, குட், தேங்க்யூ, குட் எக்ஸாம்பிள். ஓகேவா? அத அந்த அவங்க சொல்ற மாதிரி அந்த குட் ஃபேமிலி அப்படின்னா, குட் ஃபேமிலி அப்படிங்கிற நார்மலா சொல்றோம், குட் ஃபேமிலி ஓகேவா அப்படின்னு சொல்றது வித்தியாசம் இருக்கு. சோ இதெல்லாம் நல்லா எந்தெந்த இதுக்கு எது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட்மெண்டா தான் தருவாங்க. சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, fallacy of division. சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, fallacy acquires an argument and an attribute true of a whole is erroneously transferred to its part. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த ஈகோ, சாரி மேல பார்த்தோம் இல்லையா, ஹாஸ்டி ஜெனரலைசேஷன் என்னது, ஒருத்தருக்கு பொருந்ததுன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும் நினைக்கிறது என்னது, ஹாஸ்டி ஜெனரலைசேஷன். அது கிட்டத்தட்ட நேர ஆப்போசிட் மாதிரிதான் யாருக்கு இருக்கும்னா fallacy of division. பொதுவா ஒரு விஷயம் கரெக்டா இருக்குன்னா எல்லாருக்கும் அது சரியா இருக்குன்னு அவசியம் இருக்கா? இல்ல. அதுக்கு இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்ப ஒரு ஆள்
வந்து என்ன பண்றாங்க 2 மணி நேரத்துல லெசன் முடிக்கிறாங்க. அப்போ ஹோல் ஸ்டூடெண்ட்ஸும் 2 மணி நேரத்துல லெசன் முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? சில கொஸ்டின் கேக்குறேன். A person can complete a lesson. சொல்லுங்க. Has generalization. Good. Has to generalization. இதை 3 further repeat பண்றேன். A person can complete a lesson in 2 hours. Therefore, it is conferred that all people can complete a lesson in 2 hours. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். சரியா? ஒரு ஆள்னால எல்லாராலையுமே முடிக்க முடியும்னு நம்ம பொதுவா என்ன பண்றது? ஜெனரலைஸ் பண்றது. அதே இது fallacy of division அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா இருக்கிறது ஒரு விஷயம் உண்மையா இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே பொருந்தணும்னு அவசியம் இல்லைல்ல. சோ அதான் நம்ம சொல்றோம் fallacy of division அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, men are numerous. Aristotle is a man. Therefore, Aristotle is numerous. இந்த சென்டென்ஸை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் என்னது டிஃப்ரெண்டா தெரியுதா? மென், ஓகேவா? மென்னுங்கிறவங்க நிறைய பேரு. அரிஸ்டாட்டில்ங்கிறது ஒரு டவுட்ஸ் இருக்கா மேம்? அப்போ ஹேஸ்டி ஜெனரலைசேஷன்னா 1 to all, அப்புறம் fallacy of division all to 1 அப்படியா? எஸ், கரெக்ட். ஹோல் டு இண்டிவிஜுவல், ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் இண்டிவிஜுவலை வச்சு ஹோலா எல்லாருக்குமே ஜெனரலைஸ் பண்ண ட்ரை பண்றது. ஓகேவா? ஓகே. சோ மென் ஆர் நியூமரஸ். அரிஸ்டாட்டில் இஸ் a man. ஓகேவா? மென் அப்படிங்கிறவங்க நிறைய பேர். அரிஸ்டாட்டில்ங்கிறவர் ஒரு மேன். அதனால அரிஸ்டாட்டில் இஸ் நியூமரஸ். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி வந்து அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா fallacy of division. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா fallacy of composition. ஓகேவா? சோ இது வந்து இது அப்படி ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் மாதிரியே தான் வரும். ஓகேவா? ஈச் பிளேயர் ஆஃப் த டீம் பிளேஸ் வெல், therefore the whole team played very well. சரியா? சோ ஒரு பிளேயரும் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? மொத்த டீமுமே நல்லா தான் விளையாடும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுவும் ஹேஸ்டி ஜெனரலைசேஷனும் மோர் ஆர் லெஸ் மேக்ஸிமம் 99% சேம் தான். சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்காது, ஏதாவது ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இது வரைக்கும் பார்த்ததுல fallacies எல்லாமே எல்லாருக்குமே கிளியரா? ஏதாவது ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கா? ஏதாவது இல்ல? ஓகே. சோ நான் கொஞ்சம் क्वेश्चंस மட்டும் கேக்குறேன், நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் லாஸ் பார்க்கலாம். ஓகேவா? You advise me that I should not smoke, but you are a chain smoker. Is an example of which fallacy? Question எல்லாரும் கேக்குதா? You advise me that sorry, this thing. Argument against the person. Good, very good. Argument against the person. Okay, good. No one has proven that God do not exist, so God exists. Argument from ignorance. Argument from ignorance. Very good. Good, very good. Non-causa, pro-causa. அதனுடைய other name என்ன? Fallacy of other name? False cause. Very good. மேம் क्वेश्चन கிளியரா கேட்க மாட்டேங்குது. Question நான் சொல்றது கேட்கலையா? என்ன சொல்றீங்க? மேம் இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் வந்து டிஃபெக்டிவ் இண்டக்ஷனும் வரக்கு வாய்ப்பு இருக்குதானே? எஸ், டிஃபெக்டிவ் இண்டக்ஷன் தான் வரும் மேம். இல்லையா? ஆனா ஆன்சர் ஃபால்ஸ் காஸ்ன்னு சொன்னாங்க. ஆன்சர் ஃபால்ஸ் காஸ்ன்னு சொன்னாங்க. அதான் டவுட். ஓ, நான் காசா ப்ரோ காசா அது வந்து இதனுடைய அதர் நேம் தானே கேட்டேன். அந்த क्वेश्चन தானே, அதுக்கு தான் சொல்றீங்களா? நோ மேம், கோஸ்ட்ங்கறத வச்சு தான் நான் क्वेश्चन கேட்டீங்க. கோஸ்ட்ங்கிறது ஓ, no one has proven that ghost exists. அதுக்கு வந்து argument from ignorance அப்படினு பார்த்தோம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? டிஃபெக்டிவ் இண்டக்ஷன் தானே மேம் வரும். அதுக்கு தானே சொன்னீங்க ஒரு விஷயம் வந்து ப்ரூவன் ஆகல அப்படின்னா இட்ஸ் சஸ்டைன் as a truth in the world. நீங்க என்ன வந்து சொல்றீங்க? எனக்கு சரியா நீங்க சொல்றது கேட்க மாட்டேங்குது. டிஃபெக்டிவ் இண்டக்ஷன் தானே மேம் சொன்னீங்க. ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஒரு விஷயத்தை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த வேர்ல்டுல சஸ்டைன் ஆச்சுன்னா இட்ஸ் கன்சிடர் as ட்ரூத் அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா. அப்ப ஆன்சர் எப்படி இக்னோரன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க?
வெயிட் பண்ண முடியுமா? 1 minute. ஓகே, நீங்க எதை ரிப்பீட் பண்ண சொல்றீங்க? ஓகே, உங்களுடைய எல்லாரோட வாய்ஸும் அவ்வளவு கேட்க மாட்டேங்குது, அதனால ஓகே. டிடக்டிவ் இண்டக்ஷன் சொல்றீங்களா? டிடக்டிவ் இண்டக்ஷன் பத்தி நம்ம பார்க்கவே இல்லையே கிளாஸ்ல. மேம் அதான் ஓகே சரி ஓகே. ஓகே, சோ எனக்கு அத பத்தி எனக்கு ஐடியா இல்ல. பட் மேம் நம்ம எக்ஸ்கியூஸ் மீ மேம், அந்த fallacy of argument of ignorance வந்து நீங்க சொல்றதுக்கு மேல ஹெட்டிங் வந்து என்ன இருந்துச்சுன்னா fallacy of deductive induction ஒரு ஹெட்டிங் இருந்துச்சு. அதுக்கு கீழே தான் நீங்க சொல்றது இது அவ்வளவுமே வந்துச்சு. ஓகே மேம் தேங்க் யூ. இந்த மெயின் ஹெட்டிங் சொல்றீங்க அப்படி தானே? மெயின் ஹெட்டிங் வந்து fallacy of defective induction ஒன்னு இருந்துச்சு மேம். ஓகே ஓகே. now சோ okay அதனால ma'am. அது சொல்றீங்க. Thank you மேம். ஓகே தேங்க் யூ. நமக்கு உள்ள இருக்கிற டைப் தான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸா வரும், ஓகேவா? சோ அதனால நமக்கு அது அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்ப இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து fallacy of argument of ignorance தானே மேம்? அதாவது God do not exist ன்னு யாரும் ப்ரூவ் பண்ணல, God is present. அதனால fallacy of argument of ignorance தான். Ignorance. ஓகே மேம். ஓகே, fallacy of amphiboliனா என்ன? fallacy of amphiboli சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் ப்ராப்பரா இருக்கு. ஓகே, சோ பங்க்சுவேஷன் தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம், ஓகேவா? அந்த சென்டென்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், பங்க்சுவேஷன் மார்க்கா இருக்கலாம், ஏதோ வேர்ட் ஏதோ சம்திங் சரியா இல்லாதனால நமக்கு வரக்கூடிய fallacy நம்ம fallacy of amphiboli அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஓகே, Ritesh has completed his homework today with an undue emphasis on today, ஓகேவா? அப்படின்னா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குடைய எக்ஸாம்பிள், எந்த fallacy எக்ஸாம்பிள்? fallacy of equivocation. fallacy of equivocation சொல்றீங்களா? கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. Fallacy of accent. accent, ஓகேவா? Accent. சோ நம்மளுடைய எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத வச்சு வரக்கூடியதா இது fallacy of accent. குட். ஆர்குமெண்டம் ஆட் பாப்புலம் அப்படிங்கிறது எந்த fallacy அதர் நேம்? ஆர்குமெண்டம் ஆட் பாப்புலம். appeal to force Appeal to emotion. அப்பீல் டு எமோஷன், ஓகேவா? ஆர்குமெண்டம் ஆட் பேக்குலம் அப்படின்னா தான் அது ஆர்குமெண்ட், சாரி, அப்பீல் டு ஃபோர்ஸ். ஓகே ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக்கல் ரீசனிங்ல அனதர் ஸ்கோரிங் டாபிக் பார்க்கலாம். பிராமணாஸ் அண்ட் இந்தியன் லாஜிக்ல சில விஷயங்கள் பார்க்கலாம், சரியா? பிராமணா அப்படிங்கிறது என்னன்னா இந்தியன் பிலாசபி, ஓகேவா? இந்தியன் லாஜிக்ல அந்த காலத்துல இருந்த ஒரு சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இப்ப நம்ம என்ன பண்றோம், மார்க் ஓரியன்டா ஜாப் ஓரியன்டா போயிட்டு இருக்கோம். சோ அப்ப வந்து நாலேஜ் கிடைக்கணும், நாலேஜ் சீக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமான கோலா இருக்கும், சரியா? சோ அப்படி இருக்கும் போது முன்னாடி இருந்த இந்தியன் பிலாசபில பிராமணாஸ் பிராமா அப்படின்றத அவங்க நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கறத அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து நிறைய டிவைட் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய எப்படி எல்லாம் நம்ம நாலேஜ் அக்வயர் பண்றோம் அப்படிங்கறது டிவைட் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, சரி? இது அப்படி ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணா போதும். இது அந்த வேர்டுக்கு அதர் நேம் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம பை ஹார்ட் பண்ணா போதும். நமக்கு இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, சரியா? இதுல இருந்து ஷிவார் அண்ட் ஷிவர் ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? சோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பிராமணா அப்படின்றது என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு அது தேவையில்ல, ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் பிராமணாஸ், சரியா? பிராமணாஸை என்ன மாதிரிலாம் நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா 6 டிவிஷன், ரொம்ப டாப் மோஸ்டா பார்த்தோம்னா 6 மெயின் இம்பார்ட்டன்ட் டிவிஷன் இருக்கு. இதுல அந்த ஃப்ளோ சார்ட்ல இருந்தே நேரடியா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க, சரியா? சோ அதை நம்ம எப்பயே படிச்சிடலாம். பிராமணாஸ் அதாவது நாலேஜ் கெயின் பண்றத வந்து நம்ம 6 டைப்பா பிரிக்கிறோம். பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தா, அர்த்தபதி, அனுகலப்தி, சரியா? சோ கொஞ்சம் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் ஒரு தடவை படிச்ச ஞாபகம் இருக்கும், சரியா? பிரத்யக்ஷா
பிரத்யக்ஷா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அதோட மீனிங் என்ன, அதான் வந்து இன்னொரு மீனிங் சொல்றோம், பெர்செப்ஷன். ஓகேவா, பெர்செப்ஷன் அப்படிங்கிறது நம்ம சென்ஸ் ஆர் ஃபீலிங். ஓகேவா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா, பிரத்யக்ஷா. அனுமானம் அப்படின்றது என்னது, இன்ஃபரன்ஸ். ஒரு இதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வரோம், ஓகேவா, என்ன நம்ம கன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அனுமானம் அப்படின்றது சொல்லுவோம். உபமானம் அப்படிங்கிறது கம்பேரிசன் ஒரு அனலாஜி. ஓகேவா, சோ ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றோம் எதுக்கு அப்படின்னா அதை வந்து உபமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சப்தா. சோ சப்தா அப்படிங்கிறது வேர்ட்ஸ். சோ வேர்ட் பிளே மாதிரி. சோ வேர்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத சப்தா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அர்த்தபதி. சோ அர்த்தபதி ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி நடக்க போறதையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம ப்ரீ திங்க் பண்றோம்ல, முன்னாலே யோசிச்சு வைக்கிறது ப்ரீசெப்ஷன், அதை வந்து அர்த்தபதி அப்படின்னு சொல்லுவோம். அனுகலத்தி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அப்ரிஹென்ஷன். சோ அது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா, சோ ஒரு 8:38 ஆகுது. இந்த ஃப்ளோ சார்ட் லைட்டா பாருங்க. நான் 1 மினிட்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்பவே பைஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ பாருங்க. சோ அதோட சப்டைப்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. பிரத்யக்ஷா நம்ம உணரக்கூடியது, ஃபீல் பண்ணக்கூடிய அந்த சென்ஸையுமே நம்ம என்ன சொல்றோம், ரெண்டா பிரிக்கிறோம், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அப்படின்னு சொல்றோம். அனுமானம், இன்ஃபரன்ஸ். ஒரு விஷயத்த நம்ம ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா புரிஞ்சு ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், கன்க்ளூஷன் கொடுக்குறோம். ஓஹோ இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்படி இன்ஃபரன்ஸை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். பூர்வவத், சேஷாவத், சாமானிய, தோதிருஷ்டா. சோ வேர்ட்ஸ் கொஞ்சம் உதாரணமா இருக்கும், பட் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்கிறாங்க. சரியா, அனுபலப்திய 2ஆ சொல்றாங்க, பிரத்யக்ஷ, அனுமானம். ஓகேவா, சோ கேட்கலாம் முன்னாடி இருந்த 2 தானே நீங்க கீழே கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் அப்படி இங்க கொடுத்துருக்காங்கிறது கீழே பார்க்கும்போது தெரியும். ஓகேவா, சோ கேட்கலாமா? பெர்செப்ஷன் அது வந்து எதனுடைய மீனிங்? பிரத்யக்ஷா. வெரி குட், பிரத்யக்ஷா. verbal testimony இன்னொரு நேம் சப்தா. சப்தா. வெரி குட். ஓகே, ஓகே. she is taller than me. இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்? she is taller than me. உபமானம். Very good. உபமானம் or comparison. Okay, good. Fire produces smoke. Fire produces smoke. இது எனக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்? அனுமானம். அர்த்தபதி. அனுமானம். ஓகேவா, ஒரு விஷயத்த வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஃபர் பண்றோம்ல, கன்க்ளூட் பண்றோம். ஓகேவா, சோ அதனால ஓகே. சோ ஓகே, இது வரைக்கும் போதும். நம்ம இந்த அடுத்து உள்ள இன்டெப்த் நம்ம போகும்போது நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, பாருங்களேன். பிரத்யக்ஷா. சோ பிரத்யக்ஷானா இதுல நீங்க அந்த பிரத்யக்ஷா இன்னொரு வேர்டு பெர்செப்ஷன் அண்ட் அதனுடைய டைரக்டா கீவேர்ட் மட்டும் நம்ம பிக் பண்ணா போதும். டைரக்ட் பெர்செப்ஷன் ஆஃப் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்றோம், ஃபீல் பண்றோம். நம்மளுடைய கண், நம்ம பார்வை மூலமாவோ இல்ல டச் ஃபீல் மூலமாவோ இல்ல ஸ்மெல் மூலமாவோ நம்ம ஃபீல் பண்றதை நம்ம சொல்றோம் பெர்செப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரியா, சோ அததான் நம்ம வந்து அடிப்படையா ஃபண்டமெண்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராமணாஸ், ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுல ரொம்ப ஃபண்டமெண்டலான பிராமணா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யக்ஷா. ஏன்னா நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, சின்ன குட்டி குழந்தையா இருக்கும்போது நெருப்பு கிட்ட போகாத சுற்றும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண மாட்டோம், நமக்கு அது புரியாது. நம்ம போய் ஒரு விளக்குல கை வச்சு கை சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அடுத்து நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்துடும். அது என்னது, பேசிக்கான. அதுதான் எது கீழே தான் வரும் பாத்தீங்கன்னா இந்த பிரத்யக்ஷா கீழே தான் வரும். ஒரு குட்டி குழந்தை வந்து கீழே விழுறது மூலமா, அடிப்படுறது மூலமாவோ இல்ல கீழே தொடுறது மூலமாவோ கத்துக்கிறது பாத்தீங்களா, அந்த நாலேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம் பிரத்யக்ஷா. இதுல இது எதெல்லாம் இன்வால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். சரியா, இது எல்லாமே நம்ம ஐஸால பாக்குறது, ஹியர் பண்றது எல்லாமே. ஓகேவா, இது வந்து பிரத்யக்ஷான்னு சொல்றோம். சோ இந்த பிரத்யக்ஷாவை 2 டைப்ஸ்ல பிரிக்கிறாங்க, எக்ஸ்டர்னல் பெர்செப்ஷன் அண்ட் இன்டர்னல் பெர்செப்ஷன். சோ எக்ஸ்டர்னல் பெர்செப்ஷன் என்னது, நம்ம அவுட்டர் வேர்ல்டுல நம்ம ஏதோ பண்றோம். சோ ஒரு மரத்தை தொடுறோம். சோ வந்துட்டு என்ன சொல்லலாம், அதுதான் நம்ம வந்து ஃபயரை தொடும் போது நமக்கு ஹாட்டா இருக்கு. ஓகேவா, நம்ம ஸ்டெப்ஸ்ல போகும்போது வேகமா ஓடி போனோம்னா கீழே விழுந்து நம்ம காலில் அடிபட்டுரும். இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். அது வந்து எக்ஸ்டர்னல் பெர்செப்ஷன் சொல்றோம். இன்டர்னல் பெர்செப்ஷன் வந்து நம்மளோட மைண்டுக்கு உள்ள. ஓகேவா, நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ல வந்துட்டு நம்ம வந்து காப்பி பண்ணி எழுதுனா பயம்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னலான ஒரு எமோஷன். சரியா, சோ அதை வந்து எதுக்கெல்லாம் நம்ம கொண்டு வரோம்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அனுமானம். அனுமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ்.
சரியா? ஒரு விஷயத்துல இருந்து என்னது, அதாவது ஒரு இன்டைரக்ட் நாலேஜ், நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த வந்து நேரடியா இல்லாம ஒரு இன்டைரக்டா நம்ம பார்த்த விஷயங்கள், நமக்கு கிடைச்ச அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நமக்கு நாலேஜ் கிடைக்கும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமானம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்மோக் எக்ஸாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த எக்ஸாம்பிள வந்து எக்ஸாம்பிள் மாத்தாம டெஸ்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? சொந்த எக்ஸாம்பிள் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். என்னது, if we observe smoke rising from a distant hill, we infer that there is a smoke, there is a fire, based on the general principle that smoke is produced by fire. எங்கேயோ ஒரு தொலை தூரத்துல எங்கேயோ ஒரு புகை வந்துட்டு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க மாட்டோம், அங்க போய் நம்ம பார்த்துக்க மாட்டோம், நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன நினைப்போம், அங்க உள்ள நெருப்பு பத்தி எரியுதுன்னு நினைக்கிறேன், அதான் அங்க புகையா வருது. புரியுதா? சோ இதை நம்ம எப்படி நம்ம இந்த கன்க்ளூஷன் கொண்டு வந்தோம்? நமக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, சின்ன வயசுல நம்ம கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சு ஃபயர் உண்டாகணும்னா, ஸ்மோக் வரணும்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும், ஃபயர் ஷியரா அங்க இருந்தே தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்க்ளூஷன் வச்சு நம்ம என்ன சொல்றோம், அதை வச்சு அந்த அனுமானத்தை வச்சு என்ன பண்றோம், இன்ஃபர் பண்றோம். தமிழ்ல என்ன சொல்லலாம், ஒரு அனுமானமா சொல்றோம் அப்படின்ட்டு. சோ அதையும் இங்க லிங்க் பண்ணிட்டு ஸ்மோக் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ். இதை வந்து 3 டைப்பா பிரிக்கிறாங்க. இப்போ முன்னாடி வந்து பேசிக்கா கேட்டுட்டு இருந்தாங்க அனுமானம்னா என்னன்ட்டு. இப்போ அதனோட சப்டைப்ஸ்ல இருந்தே கொஸ்டின்ஸ் வந்து கவனிச்சுக்கோங்க. பூர்வவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு டூ டைம்ஸ் முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. ப்ரையர் நாலேஜ், ஓகேவா? பூர்வவத்தினாலே ப்ரையர் நாலேஜ், ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது என்னது, பூர்வவத். ஓகேவா? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ காஸ் ஃப்ரம் த எஃபெக்ட். ஓகேவா? ஒரு விஷயத்த என்ன சொல்றது, we infer the existence of a cause from the effect. ஒரு விஷயத்தோடைய எஃபெக்ட்ல இருந்து அதுக்கு நமக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்குங்கிறத வச்சு அதனோட காரணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்னு வைங்களேன், அது என்னது அப்படின்னா பூர்வவத். அப்படி எதை வச்சு எதை புரிஞ்சுக்கிறோம், பூர்வவத் அப்படிங்கிறது எஃபெக்ட வச்சு காசை புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்ப என்ன சொல்றோம், இதுக்குதான் நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஸ்மோக்கு ஃபயர். இங்க வந்து யாரு காரணம், எது வந்து காஸ், எது வந்து எஃபெக்ட், ஸ்மோக்கா ஃபயரா? ஃபயர் காஸ், ஸ்மோக் எஃபெக்ட். குட், வெரி குட். சோ என்ன சொல்றோம், அப்ப அந்த ஸ்மோக் அப்படிங்கிறது கரெக்டான எக்ஸாம்பிள். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வவத். நீங்க வெறும் மனையா காமனா கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதலாம், அனுமானம் எழுதலாம். அதனோட சப்டிவிஷன்ஸ்ல இது எதுக்கு எக்ஸாம்பிளா போடலாம், எதுக்கு கரெக்டா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன எழுதலாம், பூர்வவத் போடலாம். ஓகேவா? சோ என்ன பண்றோம், எஃபெக்ட் வந்து ஸ்மோக் வருது, ஆனா அதுக்கு காசு என்ன நம்மளே கெஸ் பண்றோம் இல்லையா, முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு. சோ அதான் எதுன்னு பாத்தீங்கன்னா பூர்வவத். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சேஷாவத். சோ சேஷாவத் அப்படிங்கிறது போஸ்டீரியர் நாலேஜ். அதாவது ஒரு ஒரு காரணத்துல இருந்து அந்த எஃபெக்ட நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது சேஷாவத். சோ இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்க ஐடியாஸ், ஒரு ஒரு இப்படி விளைவு வரும் அப்படிங்கறத ஒரு காரணத்தை வச்சு. ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ஓகே நம்ம ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு, ஓகேவா? சோ நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெட்டேக்கா இருக்கு அப்படின்னா அதோட காசு என்னது, போன். இப்ப நம்ம போன் பார்த்துட்டே இருக்கேன், நான் வந்து போன் பார்த்துட்டே இருக்கேன்னு வைங்களேன், அப்ப எனக்கு கொஞ்ச நாளா என்ன பண்ண ஆரம்பிச்சோம், கண்டிப்பா நம்ம போன் பார்த்துட்டே இருந்தா கண்டிப்பா எனக்கு தலைவலி வரும். சோ காஸ் அப்படின்றது போன் நான் பார்த்துட்டே இருக்குது, எஃபெக்ட்ங்கிறது எனக்கு வந்து ஹெட்டேக் வருது. ஓகேவா? சோ வந்து போஸ்டீரியர் நாலேஜ் தான் இது. அது வந்து ப்ரையர் நாலேஜ். பூர்வவத் வந்து ப்ரையர் நாலேஜ், சேஷாவத் நமக்கு போஸ்டீரியர் நாலேஜ். ஓகேவா? ஒரு எஃபெக்ட்ல இருந்து ஒரு காசு நம்ம வந்து என்ன பண்றது, புரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய சேஷாவத். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சாமானிய தோதிருஷ்டா, யூனிவர்சல் நாலேஜ். ஓகேவா? அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வேர்ட்ஸுமே பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு நம்ம யூனிவர்சல் பிரின்சிபலை தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் அந்த ஸ்மோக் அண்ட் ஃபயர் தான். ஒரு ஹில்லுல இருந்து இல்ல ஒரு ஒண்ணு கிடையாது, நம்ம ஃபாரஸ்ட் வந்து நெருப்பு பத்திட்டு எரியுதுன்னா அப்ப என்னது, ஃபயர் தான் புகைய கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு ஜெனரல். ஃபயர் கிவ் ஸ்மோக் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சலான ஒரு பிரின்சிபல் கொண்டு வரோம் இல்லையா, இதுக்கு பேர் என்னது, சாமானிய தோதிருஷ்டா. ஓகேவா? சோ அதுதான் என்னது 3 types of inference. And Pratiksha and Anumana எல்லாருக்கும் கிளியரா? Any doubts? கிளியர். நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதுல என்ன சொல்றாங்க, 3 எலமெண்ட் சொல்றாங்க. இப்ப இந்த டேப்லெட் காலம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுவும் இப்போ ரொம்ப ரீசெண்டா கேட்டுட்டே இருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கவனிச்சுக்கோங்க. ஹேத்து, சத்யா, பக்ஷா. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சாலும் வரலாம், நீங்க பைஹார்ட் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்படியே எக்ஸாக்டா
மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேக்குறாங்க. இதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் இருக்கு. சரியா? சரி, அனுமானால என்னென்ன 3 விஷயம் ரொம்ப முக்கியம், என்னென்ன எலமெண்ட்ல இருக்கு? ஹேத்துனா காரணம். சரியா? இன்ஃபரன்ஸ், ஒரு விஷயத்த நம்ம இப்படிதான் முடிவு பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அதுதான் இது. காரணத்துக்கு பேர் தான் இது ஹேத்து. சத்யா அப்படிங்கிறது ப்ரப்போசிஷன். ஓகேவா? ப்ரப்போசிஷனா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயத்த வச்சு சத்யா இஸ் தி ப்ரப்போசிஷன், தட் இஸ் இன்ஃபர்ட். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து முடிவு பண்றோம்ல, ஆமா இதுதான் எல்லாத்துக்கும் ட்ரூவா இருக்கு, இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்றோம்ல, அந்த முடிவு பண்றதுதான் சத்யா. பக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இந்த பக்ஷம் இஸ் சப்ஜெக்ட் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். நம்ம வந்து என்னத்தை நம்ம வந்து கடைசி முடிவு பண்ண போறோம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்ஷா. இப்ப இந்த ஸ்மோக்கு, அந்த ஹில்லு, ஃபயரு, இதே ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து மாத்தி மாத்தி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேவிஎஸ் மதன் புக் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பேர் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அது அந்த ஸ்மோக் எக்ஸாம்பிள் அடிக்கடி வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் மாறாம அதை கேட்டுட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு டைம் இருக்குது, மெட்டீரியல் இருந்தா அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பாத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ ஸ்மோக், ஹில், ஃபயர், இப்ப இந்த இடத்துல எது வந்து நம்ம ஹேத்துன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர். சரியா? ஃபயர் தான் என்னது ஸ்மோக்குக்கே காரணம். அப்ப இந்த இடத்துல ஹேத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர். அதுதானே ஸ்மோக்கு கொடுக்குது. சோ அதுதான். சோ ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது முடிவு. முடிவா நம்ம என்னப்பா சொல்ல வரோம்? ஓகேவா? சோ முடிவா நம்ம என்ன சொல்றோம்? we are inferring that என்னது fire produces smoke. ஓகேவா? அந்த சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? சத்யான்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட், டவுட்ஸ் தான் திருப்பி கேட்டுக்கோங்க. சோ ஃபயர் ப்ரொடியூசஸ் ஸ்மோக் அப்படின்றது இந்த இடத்துல என்னதுன்னு பாத்தீங்கன்னா சத்யா. ஓகேவா? ப்ரப்போசிஷன், நம்ம ஒரு முடிவா நம்ம ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அது சத்யா. சோ இந்த பக்ஷா, சோ பக்ஷா அப்படின்றது அந்த முடிவை கொண்டு வர்றதுக்கு, அந்த கன்க்ளூஷன் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லையா, சப்ஜெக்ட். இந்த இடத்துல நம்ம இதை வந்து பக்ஷான்னு எதை வச்சுக்கலாம்? ஒரு ஹில் இஸ் காட் அண்ட் ஃபயர். ஓகேவா? ஒரு மழை வந்து ஃபயர் ஆயிடுச்சு, அதுல இருந்து ஸ்மோக் வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த சப்ஜெக்ட் மேட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா பக்ஷா. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹேத்துனா ரீசன், சத்யானா ப்ரப்போசிஷன், பக்ஷானா சப்ஜெக்ட். இது வந்து இப்படி நேரடியா கேட்க மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, இந்த ஸ்மோக்கு, கில்லு, ஃபயரு இப்படி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நீங்க எதுக்கு கீழே நீங்க கேட்டகரைஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உபமானம். சோ உபமானம் அப்படின்றத நம்ம கம்பேரிசன் சொல்லலாம். இல்ல இன்னொரு வேர்ட் என்ன சொல்றாங்கன்னா அனலாஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? ஒரு விஷயத்த கம்பேர் பண்றது, ஒன்னோட ஒப்பிடுறதுனால என்ன பண்றோம்? நமக்கு ஒரு அறிவு கிடைக்குதுல்ல, நாலேஜ் கிடைக்குதுல்ல. சோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபமானம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, இது நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து என்னதுதான் ஒரு நார்மலான ஒரு நாலேஜ் தான். அப்படிதானே? எப்படி நம்ம பண்ணுவோம்? எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம்? இப்ப வந்து குட்டி வயசா இருக்கும் போது நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு இடம் பாக்குறோம், ஒரு சினிமா தியேட்டர் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னா, அது வந்து நிறைய சீட்டா இருக்கும். ஒரு நார்மலான வீடுக்கும் அதுவும் ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கு. சரியா? ஒரு மாலுக்கும் ஒரு சினிமா தியேட்டருக்கு எப்படி வித்தியாசம்? ஒரு குட்டி குழந்தை எப்படி அதை புரிஞ்சுக்கும்? சரியா? இதுவும் பெருசா இருக்கும், அதுவும் பெருசா இருக்கு. அதுல உள்ள சீட் எல்லாம் போட்டிருப்பாங்க, இதுல சீட் இருக்காது, வரிசை சீட் இருக்காது. அதுல பெரிய ஸ்கிரீன் இருக்கும், இதுல ஸ்கிரீன் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? சோ எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிற கம்பேர் பண்ண வச்சு நம்ம நாலேஜ் கெயின் பண்றது. இதுல 3 விஷயம் சொல்றாங்க. உபமேயா, உபமா, சாமானியா அப்படின்றது சொல்றாங்க. சோ உபமேயா அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கம்பேர் பண்றோமோ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உபமேயா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா மாலை என்ன சொல்லலாம், தியேட்டர், இந்த ரெண்டு என்ன நம்ம கம்பேர் பண்ணோம். சோ அதுதான் அது உபமேயம். உபமா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன். ஓகேவா? யாரு வந்து கம்பேர் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது உபமேயா. சோ எந்த விஷயத்த நம்ம கம்பேர் பண்றோம்? சோ 2 பில்டிங்ஸ்ல தானே கம்பேர் பண்றோம், அது வந்து உபமான்னு சொல்லலாம். சாமானியாங்கிறது வந்து ரெண்டுலயும் எது பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டுலயும் இப்ப மாலன் சினிமா தியேட்டர்னா ரெண்டுமே கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சாமானியான்னு சொல்லிட்டு. இது கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ் எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சப்தா. சப்தாங்கிறது வந்து வேர்பல் டெஸ்டிமோனி. சோ வேர்ட்ஸ் அப்படின்னாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்பல்னா வேர்டு, வார்த்தைகள். நம்ம ஹிந்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிந்தி நம்ம சான்ஸ்கிரிட் சப்தங்கள்னு சொல்லுவாங்க வேர்ட்ஸுக்கு. ஓகேவா? சோ அது வந்து எழுத்து ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கலாம், இல்ல பேசக்கூடிய நம்ம வேர்ட்ஸ் பேசுறோம் இல்லையா, எல்லாமே என்னதான் சப்தா. வாய் வார்த்தை சொல்லியிருப்பாங்கல்ல, ஆல் பழமொழி ப்ராவர்ப்ஸ் எல்லாமே கீழே தான் வரும், சப்தா கீழே தான் வரும், மறந்துடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு வைங்களேன். சோ அது வந்து எனக்கு கீழே தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்தா கீழே தான் வரும். ஓகேவா? சோ 1 minute.
இது வரைக்கும் வந்து கிளியரா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க இதை கிளியர் பண்ணுமா? சப்தா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சப்தா சொல்லலாம். ஓகே, சப்தா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்பல் டெஸ்டிமோனி. வேர்பல் அப்படின்னா வேர்ட்ஸ். ஓகேவா? சப்தானாலே வேர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. சோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேர்ட்ஸ் வந்து ஒரு மீனிங் நமக்கு இன்ஃபர் பண்றது இல்ல, அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் இருக்கு இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சப்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரியா? சோ எக்ஸாம்பிள் வந்து வேர்ட்ஸ் மூலமா, வாய் வழியா நமக்கு வார்த்தைகள் மூலமா நமக்கு ஒரு அறிவு கிடைக்கல சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க, நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல. சோ அதுதான் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா? நீங்க வந்து நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா நடக்கும். கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு பெரிய ஆளுங்க சொல்றாங்கன்னு வைங்க. அது மூலமா நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா சப்தா, அப்படி இல்லைன்னா வெர்பல் டெஸ்டிமோனி. அது வந்து நம்ம வேர்ட்ஸ்ல புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமா கிடைக்கலாம், இல்ல நமக்கு யாராவது சொல்லி கொடுக்கறது மூலமா கிடைக்கலாம். ஓகே, அப்ப நமக்கு மேம் சார் எல்லாம் டீச் பண்றாங்க, அவங்க டீச் பண்ற அந்த வேர்டிங்ஸ் மூலமா நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது இல்லையா, அது எல்லாமே எதுலதான் வரும்னு பாத்தீங்கன்னா சப்தால வரும். கிளியரா? கிளியர்க்கா? ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து அர்த்தபதி. இருக்க டவுட் இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து அர்த்தபதி. சோ அர்த்தபதிங்கிறது இந்த ப்ரீசம்ஷன். சோ ஒரு இதை ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மூலமா நம்ம என்ன பண்றது, ஒரு ஒரு முடிவுக்கு வருது. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுவுமே எக்ஸாம்பிள் மாறாம நம்ம கேக்குறாங்க, பாத்துக்கோங்க. நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து என்ன சொல்றோம், ஓகே, if we see a man eating food without any visible signs of hunger, we may presume that he is fasting. ஓகேவா? ஒருத்தவங்க வந்து பசி இல்லாம, பசியோட எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம சாப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு மேபி ஃபாஸ்டிங்ல இருந்திருக்கலாமோ. இது கூட அந்த அளவுக்கு பெட்டர் எக்ஸாம்பிளா இல்ல. ஒரு ஃபேட் மேன் ஒரு எக்ஸாம்பிள் வரும். ஓகேவா? இதுவுமே இந்த கேவிஎஸ் மதன் புக்ல இருக்கும், யாருக்கெல்லாம் இருக்கோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேட் மேன் ஒரு எக்ஸாம்பிள் வரும். ஒருத்தவங்க வந்து ஃபேட்டா இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வந்து ஏன் இருக்காங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க, அதெல்லாம் பாக்குறது இல்லை. நம்மள என்ன பண்ணிடுவோம், மேபி வந்து அவங்க வந்து நிறைய ஈட் பண்ணாம இருக்கும். ஓகே, நம்மளா ஒரு அசூம் பண்ணோம்ல, ப்ரீசம்ஷன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அர்த்தபதி. இதுல 2 எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க, பிரதனா அண்ட் பிரதிஜ்னா. ஓகேவா? முக்கியமான விஷயம், பிரின்சிபல் சப்ஜெக்ட். இந்த இடத்துல என்னது, ஃபேட். அதாவது அவங்க ஃபேட்டா இருக்கிறது அப்படின்னா அவங்க வந்து அதிகமா சாப்பிடுறதுதான் என்னது இதுல பிரதானா. பிரதானானே முக்கியம், பிரதானான்னு சொல்லுவாங்க, இம்பார்ட்டன்ட். பிரதிஜ்னா அப்படிங்கிறது ப்ரப்போசிஷன். இந்த இடத்துல என்ன அவங்க சொல்ல வராங்க, ஓகேவா? ஃபேட் பீப்புள்னாலே இப்படிதான் இருப்பாங்க, இல்ல லீன் பீப்புள்னாலே அவங்க வந்து ஒழுங்கா ஈட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் என்னது அர்த்தபதி அப்படின்னா ப்ரீசம்ஷன். நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கன்சிடரேஷன், ஒரு நாலேஜ் வச்சு நம்மளா ஒரு கற்பனை பண்றோம்ல, அதுதான் என்னது அர்த்தபதி அப்படின்னா ப்ரீசம்ஷன். நெக்ஸ்ட் வந்து அனுபலப்தி. ஓகேவா? அனுபலப்தி அப்படிங்கிறது நான் அப்ரிஹென்ஷன். சரி, இது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அது இல்லாம இருக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். திரும்பியும் சொல்றேன், ஒரு விஷயத்த பத்தி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அது இல்லாம இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப வந்து பாக்குறோம், நம்ம வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஒரு பால் வாங்குறதுக்கு ஒரு வெசல் வச்சிருக்கோம். அங்க போய் நம்ம திறந்து பாக்குறோம், அங்க வந்து பால் இல்ல. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மில்க் மேன் இன்னும் வரல, பால்காரர் இன்னும் நமக்கு வந்து பால் வந்து குடுக்கல, ஊத்தல அப்படிங்கறத நம்ம வந்து கெஸ் பண்றோம். அப்படிதானே? ஒரு விஷயம் இல்ல அப்படின்றத வச்சு ஒரு விஷயத்த போய் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அனுபலப்தி. ஓகேவா? சோ அதுக்கே 2 டைப் பிரிக்கிறாங்க, பிரத்யக்ஷ அனுபலப்தி, அனுமான அனுபலப்தி. நேரடியா ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றது, ஒரு விஷயம் இல்லாததை வச்சு, இப்ப நம்ம இந்த மில்க் சொன்னோம்ல, அதுதான். அங்க மில்க் இல்ல அப்படின்னா நம்ம கண்ணால பாக்குறோம் அங்க மில்க் இல்ல அப்படின்றது, மில்க் இல்ல, அப்போ மில்க் மேன் வரல அப்படின்னு நேரடியா நம்ம பார்த்த ஒரு விஷயத்த முடிவு பண்றோம் அப்படின்னா பிரத்யக்ஷ அனுபலப்தி. அனுமான அனுபலப்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருக்காது, பட் நம்ம அதை பார்த்திருக்க மாட்டோம். ஓகேவா? சோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சோ இங்க பாருங்க, அதாவது if we see a person who has never eaten spicy food before not showing any signs of discomfort after eating a spicy dish, we can infer that they do not find it spicy. ஓகேவா? சோ ஒருத்தவங்க வந்து இதுக்கு இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அந்த கார்டன் கோஸ்ட் சொன்னோம்ல, அது கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதாவது நம்ம ஒரு இடத்த பத்தி பயப்படுறோம், அந்த இடத்துல வந்து கோஸ்ட் இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓகேவா? அதுல கோஸ்ட் இருக்கோ இல்லையோ நமக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த இடத்துல ஆப்சன்ஸோ பிரசன்ஸோ தெரியாது. இருந்தாலும் நம்மளாம் ஒரு கன்சிடர் பண்றோம்ல, ஆமா அந்த இடத்துல என்ன இல்ல, அந்த இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, யாருமே நடமாட்டமே இல்ல, அந்த இடத்துல வந்து கோஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா? சோ அத வந்து அனுமான அனுபலப்தின்னு சொல்றேன். சரியா?
சோ இது வந்து நமக்கு தேவையில்ல. ராமநாஸ்னால எப்படிலாம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்காது. ஓகேவா? பயஸ்டா தான் இருக்குன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? சோ இந்த மேல பார்த்த டைப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது 4மே இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். இதுல இருக்கக்கூடிய டைப்ஸுமே ரொம்ப முக்கியம். ராமநாஸ்ல இருக்க டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? கிளியர்க்கா? கிளியரா? ஓகே. சோ பிராமணாஸ்ல கொஞ்சம் क्वेश्चंस கேட்கலாமா? ஓகே. சோ கேக்குறேன். அனுப்லப்தி, அதுக்கு இன்னொரு வேர்ட் என்ன? நான் அப்ரிகன்ஷன். ஓகே, குட். நான் அப்ரிஹென்ஷன். சோ அனுப்லப்தியோட எக்ஸ்பிளனேஷன், அனுப்லப்தினா என்ன? இந்த ஆப்சன்ஸ் வச்சு நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். குட். ஒரு ஆப்சன்ஸ் வச்சு if you are getting a knowledge அப்படிங்கிறது அதுதான் அனுபலப்தி. வெரி குட். ஓகே. ஸ்மோக், கில், ஃபயர் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நம்ம எந்த இந்தியன் லாஜிக்ல கொண்டு வருவாங்க? அனுமானோட எலிமெண்ட்ஸ். ஓகே. அனுமானோட எலிமெண்ட்ஸ் ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, குட். ஓகே. ஃபயர் ஹாட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் கிட்ட கொண்டு வருவீங்க? எக்ஸ்டர்னல். ஓகே. என்னது? பெர்செப்ஷன். ஜெனரல். குட், வெரி குட். பெர்செப்ஷன் சொல்லுவோம். அதுல நம்ம இன்னும் இன்டெப்தா பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் குள்ள கொண்டு வருவோம். ஓகேவா? ஓகே. ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி. ஓகேவா? இதுல வந்து ஹானஸ்டி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நாலேஜ் வந்து குறிக்குது? ஹானஸ்டினா என்னது? இட்ஸ் சப்தா. சாரி, என்ன சொல்றீங்க? சப்தா. சப்தா. சப்தான்னு சொல்றீங்களா? ப்ராபபிள் நீங்க மீன் பண்ணி சொல்றீங்க. ஓகே, அது நம்ம ப்ராபபிள் சொல்லலாம். இல்ல எக்ஸாக்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்றேன்? ஹானஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாக்ட்டா பார்த்தா அதை என்ன சொல்லலாம்? இன்டர்னல் பெர்செப்ஷன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து அது நம்ம உள்ள உணர்வுல நம்ம ரொம்ப நேர்மையா இருந்தா நமக்கு ரொம்ப ஒரு நல்லவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெர்செப்ஷன். ஸோ நம்ம ரெண்டு குறைகளையும் கொண்டு வரலாம். ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெரி குட். ஓகே. ஸ்ட்ராங் அண்ட் ஃபேன்சிக்கும் ரெடியரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? கொஸ்டின் ஒரு டைம் சொல்லுங்க. What is the difference between strong fallacy and redheading fallacy? நீங்க புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கறத பாக்குறது. ஸ்ட்ராங் அண்ட் fallacyக்கும் redheading fallacyக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டேன்? Formal fallacy, it has invalid statements. சாரி, என்ன சொல்றீங்க? Strawman fallacy. குட். ஓகேவா? சோ ரொம்ப எக்ஸாக்ட்டா பார்த்தா ஸ்ட்ராங் மேன் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பொலிட்டிஷியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்றேன். இப்ப நான் திருப்பி சொல்றேன், கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டி ஜெனரலைசேஷன், ஃபால்ஸ் பாத் அண்ட் நம்மளோட ரெட் ஹெரிங், ஸ்ட்ராங் மேன் ஃபேலசி, ஈக்குவொகேஷன், டிவிஷன், ஓகேவா? காம்போசிஷன். இந்த இப்ப நான் சொன்ன எல்லா ஃபேலசியுமே ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு நீங்க முடிஞ்சா நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चन பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுல போயிட்டு நீங்க அந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. அது நீங்க ட்ரை பண்ணாம நமக்கு என்ன பண்ணும்? ஓகே, கிரைவேட்டட் ஒன் क्वेश्चन ஆனது. ஓகே, கரெக்ட். ஓகேவா? சோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வந்து உங்களுக்கு நாளைக்கு ஓவர். ஓகேவா? நீங்க கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா எல்லாருக்கும்? மேம் சொல்லுங்க. மேம் ஸ்டார்டிங்ல சவுண்ட்னு ஒரு டேர்ம் சொன்னீங்கல்ல, அது எது கூட சொன்னீங்க அசோசியேட் பண்ணி? வேலிட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம சவுண்ட் ஆர்குமெண்ட், சவுண்ட்ல சவுண்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகேவா? இன்வேலிட்னா அன்சவுண்ட் சொல்லலாம். thank you, clear. ஓகேவா? ஓகே. வேற டவுட்ஸ் இருந்தது? கிளியர் தானே எல்லாருக்கும்? Clear. Okay. Thank you all for your patience. Thank you. Thank you, Ka. Thank you, ma'am. Thank you, ma'am.